இந்த வீட்டில் இருந்த எல்லாரையும் ஒரு மர்ம உருவம் கொலை பண்ணுச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது 1974 நவம்பர் 13, ஏமிட்டிவில், நியூயார்க். டைம் சரியா அதிகாலை 3:15. எல்லாரும் தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் கையில் ஒரு ரைஃபிள் எடுத்துட்டு ஒரு வீட்டு படியில் ஏறினான். அங்கே போனவன் பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்த அந்த வீட்டோட ஓனர் ரொனால்ட் டிஃபியோ மற்றும் அவரோட ஒய்ஃப் லூயிஸா கொடூரமாக கொல்றா. அதுக்கு அடுத்தடுத்த ரூமில் தூங்கிட்டு இருந்த ரொனால்டோட பசங்க 4 பேரும் இதே மாதிரி கொல்லப்படுறாங்க. அந்த வீட்டுக்கு போன போலீஸ் கொலையாளியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரொனால்டோட ஃபேமிலியில் இருக்க 6 பேரையும் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, ரொனால்டோட மூத்த மகன் 23 வயதான ரொனால்ட் டிஃபியோ ஜூனியர். போலீஸ் விசாரணையில் கொலை பண்ணுன ரொனால்ட் என் வீட்டில் இருந்து கேட்ட அந்த வாய்ஸ் தான் தன்னை அந்த கொலையெல்லாம் செய்ய சொன்னது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஜார்ஜ் லட்ஸ் ஃபேமிலி அந்த வீட்டை வாங்கி குடி போனாங்க. அன்னையிலிருந்து ஜார்ஜ் ஃபேமிலி தினமும் அமானுஷ்யத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் சுமார் 3:15 மணிக்கு ஜார்ஜுக்கு திடீர்னு முழிப்பு வருது. வீட்டோட கதவுகளும் தானா திறக்குது. வீட்டு சுவர்லேருந்து பச்சை நிற திரவம் மாதிரி ஏதோ வழிஞ்சுது. இந்த நேரத்தில் தான் ஒரு நாள் ஜார்ஜ் வீட்டு ஜன்னலில் சிகப்பு கண்களோட ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்க்குறாரு. அதை பார்த்து பயந்த ஜார்ஜ் குடும்பம் அந்த வீட்டுக்கு வந்த 28 நாளுலேயே அந்த வீடை விட்டு வெளியேறினாங்க. இன்னும் அந்த வீடு அதே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் அந்த வீட்டுக்கு போவீங்களான்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.